ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சரஸ்வதி அடிசல். வாங்க இன்றைக்கி தமிழ்நாடு திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் தேவையான அளவுகள் என்னென்ன, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பொடி பண்ணுவோம் இல்லையா, பிரியாணி மசாலா, அதையும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இன்றைக்கி. அது எப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். அதை நீங்கள் வறுத்து போட்டாலும் போடலாம், வறுத்து பொடியாக அரைச்சி போடலாம், இல்லைனா அப்படியே மிக்ஸி ஜாரில் அரைச்சும் போட்டுக்கலாம். இப்போ வாங்க என்னென்ன தேவைன்றது பார்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை ஒரு 4-5, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 10 to 15 காஞ்ச மிளகாய், ஏலக்காய் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ எடுத்துக்கலாம், கல்பாசி, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஜீரகம் வந்து பிரிஞ்சி இலை கீழே இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த பட்டை, இந்த பிரியாணி மசாலாக்கான அந்த அன்னாச்சி பூ இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதெல்லாம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு வந்து 1 கிலோவுக்கு நான் வந்துட்டு 70 எடுத்துருக்கிறேன். ஒரு 70 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதை இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் 3ஐயும் அரைச்சி எடுத்துக்கணும். கெட்டி தயிர் வந்து ஒரு 4 கரண்டி எடுத்துருக்கிறேன். ஒரு 100-150 ml இருக்கும், அந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போது பாத்திரத்தில் நம்ம வந்து ஒரு 250 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஹோல் மசாலா, கொஞ்சம் பிரிஞ்சி மசாலாலாம் போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 7 to 8 வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன், கீரி போட்டு வச்சுருக்கேன். அதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் இந்த அரைச்ச இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுத்து வரணும், வதங்கி வரணும் நம்மளுக்கு. இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற புதினா, மல்லியை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கினதும் நான் இப்போ வந்து இன்றைக்கி 1.5 கிலோ கறி எடுத்துருக்கிறேன், மட்டன் எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து கல் உப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்து அதில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்படி மட்டன் வந்து வதங்கி தண்ணி விடுற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கிற மசாலா அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதையெல்லாம் எடுத்து இதில் கொட்டி கலந்துக்கலாம். இது கொட்டினதுக்கப்புறம் அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. உடனே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற தயிரை ஊற்றிக்கணும். நான் இன்றைக்கி 1 கிலோ பிரியாணி செய்கிறேன். நான் ஒரு 1.5 கிலோ அளவுக்கு கறி போட்டிருக்கேன். உங்களுக்கு மினிமம் 1 கிலோலேருந்து, அதாவது 1 கிலோ ரைஸ்க்கு 1 கிலோ கறி போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் கிடைக்கும். அதுலேருந்து 1.25-1.5 வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். 1 கிலோவுக்கு அரிசிக்கு கறி எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு 1 டம்ளர் ஜீரக சம்பா ரைஸுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி நான் ஊற வச்சுட்டேன் அரிசியை. 1 டம்ளர் ஜீரக சம்பா ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி அளந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ கறி நல்லா வெந்ததும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணியெல்லாம் நிறுத்திட்டு இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதியாமல் போட்டோன்னா அரிசி குழஞ்சிடும். அதனால் நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு, கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் மிச்சமாக இருக்கிற அளவுக்கு போட்டோம்னா தான் அந்த பிரியாணி ரைஸில் டேஸ்ட் இறங்கும் இல்லையா. அதனால் அந்தளவுக்கு சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசியை நம்ம போட்டுக்கலாம். பத்தலைன்னா கூட ஃபைனலாக அந்த தண்ணி இஞ்சிற வரைக்குமே நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு காரமும் சேர்த்துக்கலாம், நல்லா கொதிய விட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு தம் போடுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஒரு லெமன் ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுக்கிறேன். பிழிஞ்சு விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதில் நம்ம வந்து இலையை மேலே வச்சு ஒரு தோசைக்கல்லை வந்து ஒரு 5 நிமிஷம் ஹை ஹீட்டில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் அடுப்பை ரொம்ப சிம் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேலே ஒரு பெரிய கல்லோ இல்லை நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தையோ வச்சு நம்ம வந்து தம் போட்டோம் அப்படின்னா ஒரு 15 to 20 நிமிஷம் நம்ம தம் போட்டோன்னா சரியாக இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு தம் போட ரெடி ஆகிட்டுருக்கு. கலர் பாருங்கள், ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் நம்மளுக்கு திண்டுக்கல்லில் எப்படி கிடைக்குமோ அந்த அளவுக்கே நல்ல கலர் வந்திருக்கு. இது வந்து கல்பாசி வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும், ஏலக்காவும் நல்ல மணத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம எல்லா பிரியாணி மசாலாவையும் சேர்க்கிறதுல தான் அந்த இது இருக்குது. மிளகு சேர்க்கிறதுலையும் நல்ல கலர் கொடுக்கும். இப்போது இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம். அடுப்பை பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் ஹையில் வச்சுட்டு, அந்த கல் சூடாகிறதுக்காக மெலிசான தோசைக்கல் தான், அதனால் 5 நிமிஷம் மட்டும் ஹையில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு, அடுப்பை வந்து இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் இல்லை 15 to 20 நிமிஷம் நம்மளுக்கு எப்படி அரிசி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தம் விட்டு இறக்கணும். அப்படின்னா
நம்மளுக்கு நல்ல பொழன்னு ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு திண்டுக்கல் ஸ்டைலில் உங்களுக்கு பிரியாணி கிடச்சிடும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த இலையோட சத்தெல்லாம் பிரியாணியில் நல்லா இறங்கியிருக்கும் அந்த ஆவியில். இதோட கூட ஒரு ரைத்தா வந்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.